சென்னையில ஒரு மதுபான பார்ல வந்து ஒரு நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறுல ஒரு இளம் பெண் மேல ஒரு கார் ஏற்றப்பட்டு அவங்க வந்து இன்னைக்கு இறந்து போயிருக்கிறது. இதனுடைய முழு கதையை கேட்டா உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. யான்சி அப்படிங்கக்கூடிய ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பெண்ணும் 17 வயது நிரம்பிய பெண்ணும் வந்து இணையத்துக்கு வந்து அந்த ஒரு பாருக்கு போயிருக்காங்க. அங்க நடந்த ஒரு தகராறுல தான் இந்த விபரீதம் என்பது நடந்திருக்கிறது. இந்த யான்சி அப்படிங்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தா இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அனிச்சம் குப்பம் பகுதியில இருக்கக்கூடிய பெண். அவங்க ராமாவரத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அந்த 17 வயது பெண்ணுடன் அவங்க இருவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டதாகவும், அந்த 17 வயது பெண் வீட்டுல ஒரு வாரமாக அந்த யான்சியும் இந்த சிறுமியும் இந்த சிறு பெண்ணும் தங்கி இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் அவங்க வந்து கடந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் சினிமாவுக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு அவங்க அன்னைக்கு நைட்டு வராம அடுத்த நாள் காலையில வந்த பொழுது அவங்க வீட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து கண்டித்திருக்காங்க இந்த 2 பெண்களையும். இப்படி எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி. அதனால கோவிச்சுட்டு அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்ததாக செய்திகள்லாம் தெரிவிக்கின்றன. வெளியில வந்து அவங்க எப்படி வந்து இந்த பப்புக்கு வந்தார்கள் என்று தெரியல. அது குறித்து ஒரு பையன்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்து ஒரு வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. அதாவது இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒரு பையன், அவன் என்ன சொல்றான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த 2 பெண்களும் தான் வந்து இவங்க 2 பேரையும் அழைத்ததாகவும், அதாவது பப்புக்கே அழைத்ததாகவும், அவங்க வந்து 2 பேருமே வந்து மது அருந்திருந்ததாகவும் இருந்து அவர்களுக்குள்ளார அந்த உள்ளுக்குள்ள நடனம் ஆடி கொண்டிருந்த பொழுது அங்க 2 பிரிவுக்கு இடையில சண்டை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த மதுபான கடையில் இருக்கக்கூடிய அந்த பவுன்சர்ஸ் அவங்களே வந்து இவங்களை வந்து அங்கிருந்து விலக்கி விட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் வந்து கார்லையும், அதை தவிர இவங்க இன்னொரு குரூப்பு பைக்லயும் சென்றிருந்த பொழுது அந்த பின்னாடி பைக்ல வந்த குரூப் வந்து இந்த கார்ல உள்ளவங்க மேல கல்லிட தெரிஞ்ச பொழுது இந்த இளம் பெண்ணையும் இன்னும் அந்த 18 வயது பெண் 17 வயது பெண்ணோட இந்த 2 ஆண்கள் போயிருக்காங்க. 4 பேர் ஒரு வண்டியில போயிருக்காங்க. அவங்கதான் கல்லிட தெரிஞ்சதா ஒரு பைக்ல போயிருக்காங்க. எப்படி போனாங்கன்றது தெரியல. அது அப்படிதான் அந்த பையன் சொல்றான். அப்படி போகும்பொழுது அந்த இன்னொரு குரூப் இவங்க மேல அடிச்சதுதான் இவங்களதான் வண்டி கல்லெடு தெரிகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த காரை கொண்டு வேகமாக அந்த கார் ஓட்டி வந்தவர்கள் இந்த பெண்கள் போன அந்த வண்டி மேல மோதி இருக்காங்க. முதல் தடவை அவங்க சமாளிச்சு நின்றதாகவும், திரும்பவும் அவங்க வந்து வேகமாக மோதும் பொழுது இவங்களால சமாளிக்க முடியாம வண்டியை கீழே போடும் பொழுது அதுல இருந்து அந்த 18 வயது பெண், அதாவது அந்த யான்சி இலங்கை பெண் வந்து தூக்கி எடுப்பட்டு கீழே விழுந்து ஏதோ கட்டையிலையோ கல்லையோ அடிச்சு அவங்க வந்து சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாகவும், மற்றவர்களுக்கெல்லாம் காயத்துடன் தப்பியதாகவும் இந்த செய்திகள் வருகிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதுபாரை நடத்துவது வந்து ஒரு தாவேகாவை சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிறதையும் அந்த செய்தியில வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல ஒரு சட்டம் உண்டு, என்ன அப்படின்னா அந்த மைனர்களுக்கு வந்து சரக்கு விற்கப்படாது அப்படின்னு. ஆமா. ஆனா இந்த சட்டம் பலகாலமாக இருக்கிறது. ஆமா. ஆனா நாங்கள் இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறோம்னு தாவேகா மந்திரி சபை வந்தோடனே இந்த மந்திரி சொன்னார். ஆமா. நான் கூட அப்போ கூட பேப்பர்ல தேடிக்கிட்டு இருந்தேன், புதுசா ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா, ரோட்ல இடது பக்கம் தான் போகணும், சிக்னல்ல சிவப்பு லைட் வந்தா வண்டியை நிப்பாட்டணும் அப்படின்னு புது சட்டங்கள் ஏதாவது கொண்டு வர போறாங்களோன்னு தேடினேன். ஏன்னா எதெல்லாம் ஆல்ரெடி சட்டத்துல இருக்கோ அதையே திருப்பி சொல்றது தானே இவங்க தொழிலா வச்சிருக்காங்க. சரி, இப்ப அந்த சட்டத்தை இப்ப இந்த பார் பின்பற்றலையே. முதல்ல இந்த சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல சரக்கு விற்கலாமா, இவங்கள பாருக்குள்ள அனுமதிக்கலாமா? தமிழ்நாடே எங்க ஆளு சொன்னா கேக்குதுன்னு இப்ப தாவேகாரன் நடத்தின பார்ல தானே அது நடந்திருக்கு. ஆமா. அப்ப இந்த சட்டத்தை மதிக்காதவர்கள் அதே கட்சிக்காரர்கள். அடுத்தது இந்த புது ஒரு கலாச்சார சீரழிவின் வந்ததுல வேணா இது நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தை அறிவுறுத்தி வருகிறோம். வீட்டுல வந்து குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கறதுங்கக்கூடியது தப்புங்கக்கூடியதை இந்த நாட்டுல உள்ள பெற்றோர்கள் நினைக்கிற வரை, சொந்தத்துல உள்ள வேற யாராவது கண்டிச்சாச்சுன்னா உடனே அந்த சொந்தக்காரங்களை திட்டுறது எப்படி எம்புள்ளைய நீ சொல்லலாம்னு, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுனால வர்ற வெனை இன்னைக்கு இப்படி வந்து நின்றுருக்குது. சரி, முதல்ல அந்த குழந்தை ஒரு நாள் நைட்டு எங்கேயோ வெளியில போயிட்டு வரல. சரி, அப்ப இது எங்க போச்சுன்னு அந்த அம்மா கேட்ட உடனே இது கிளம்பி அங்கிருந்து போச்சான். அது என்னடான்னா அந்த போன் பண்ணி ஏதோ ஒரு துலுக பய போல இருக்கு, அந்த போன் பண்ணி வர சொன்னது. எனக்கு இப்ப இதுல இன்னொரு டவுட் வேற வருது, இது ஒரு பெரிய ராக்கெட்டா இருக்குமோங்கிற ஒரு டவுட் வருது. இந்த பேர்கள் எல்லாம் இருக்கலாம் நமக்கு பார்க்கும்போது.
ரெண்டாவது இதுல வந்து வெறும் சரக்கு மட்டும்தானே இல்லை ட்ரக்கும் கலந்துருக்கா, அந்த விஷயம் என்னன்னு நமக்கு இப்ப தெரியல. முதல்ல வேற ஒரு வீட்டு பெண் உங்க வீட்டுல உங்க பொண்ணோட ஒரு வாரம் தங்கி இருக்குன்னா எந்த அடிப்படையில தங்கி இருக்கு, நீ எதுக்கு வந்த, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா என்ன விஷயம், இந்த அம்மாவை கேட்டுச்சா? இல்ல, அந்த பெண் வேற இலங்கை மறுவாழ்வு மையத்துல இருந்து வந்துச்சான். அது எங்க இருந்து வந்தாலும் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு வந்து தங்கி இருக்குங்க. அது ரெண்டாவது ஏரியாவுமே ரொம்ப டிஃபரன்ஸ். இது அன்னிச்சம் குப்பம், இங்க ராமாவரம், ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஏரியா. இதுக்கு 17 வயசு, அதுக்கு 18 வயசு. இந்த ரெண்டு பொண்ணுக்கு அப்ப ஏன் அந்த பொண்ணு இங்க வந்துச்சுன்னு யாராவது கேட்டாளா? இல்ல. அப்போ இந்த மாதிரி தங்க குழந்தைகள் எதை சொன்னாலும் சரியா இருக்கும். குழந்தைகளுக்கு அப்பீல் இல்லை, முன்னாடி அம்மாவுக்கு அப்பீல் இல்லைங்கிறது போக குழந்தைகளுக்கு அப்பீல் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு லெவல்ல இன்னைக்கு வீடுகள் வந்ததுக்குள்ள விளைவு. இப்ப இந்த அம்மா கேட்டிருக்கணும் வேண்டாமே, இல்லை ஒரு 18 வயசு பொண்ணு அது நம்ம வீட்டுல வந்து கொஞ்ச நாளா தங்கி இருக்கு, எதுக்கு வந்து உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா என்ன தெரிஞ்சுக்கணும், கேட்போமா மாட்டோமா? முன்னாடி கேட்பாங்க. அவ இதை கூட கேட்கலைன்னா இந்த 17 வயசு குழந்தையோட அம்மா என்ன பொறுப்போட இருந்திருக்காங்க? நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணுக்கு இன்னொரு நாள் தனியா போயிட்டு வெளியில நைட்டு முழுக்க வரல. இப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்பதான் இவங்க தான் என்னன்னா இந்த LGBTQ ரைட்ஸ். ஆமா. ஏன்னா இப்ப முன்னாடி ஏதாவது ஒரு பொம்பளையும் ஒரு பையனும் சேர்ந்து போயாச்சுன்னா தான் சமுதாயம் தப்பா பார்த்துக்கிட்டு இருந்து, இப்ப பொண்ணு ஆணும் போனாலே இப்ப பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த சமுதாயத்தை சீரழிச்சு நடுத்தரல கொண்டு விட்டாச்சு. கண்டிப்பா. இந்த சீரழிப்புக்குள்ள விளைவு தான் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி, அப்ப அந்த தாயார் வந்து கேட்கல, ஏன் வந்து இந்த மாதிரி நீ இது பண்ண? சரி, அப்போ முந்தின நாள் போனதுக்கப்புறம் ஃபோனை வாங்கி பிடிங்கி என்னன்னு ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணாங்களா? இல்லை. சரி, ஒரு பையன் ஒன்று ஒரு துடுக்க பையன் ஃபோன் பண்ணான்னா உடனே இவங்க வந்து அங்கே பாருக்கு போயிட்டாலாம். சரி, எப்படி அந்த நம்பர் அவளுக்கு கிடைச்சது? அப்போ அந்த பையனுக்கு இவங்களுக்கு எவ்வளவு வருஷமா எப்படி தொடர்பு ஏற்பட்டது? இன்ஸ்டா மூலமாக தொடர்பு ஏற்பட்டதாக சொல்ல. சரி, அப்ப எப்படி தொடர்பு? இன்ஸ்டா ரைட்டு, என்ன பேக்ரவுண்ட் அது தவிர? அதுக்கப்புறம் என்னடான்னா அந்த பாரம், அந்த பார்ல அதுக்கப்புறம் அதுல ஒரு கதையை வேற சொல்றாங்க. ஜோடியா போயாச்சுன்னா தான் என்ட்ரி. அந்த பார்ல என்ட்ரி கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி. ஜோடியோட போனா ஃப்ரீ என்ட்ரி. அப்ப அந்த பார் என்ன கூட்டி கொடுக்குற இடமா? ஒரு ஆளுக்கு வந்து அப்படி இல்லாம போனா 500 rupees போல இருக்கு சார்ஜ். அப்போ ஜோடியோட போனா 500 ரூபாய் சார்ஜ் இல்லையா? அப்ப அந்த பாரை முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? இப்போ ஊர்ல நீ தள்ளிட்டு வர்றவனுக்கெல்லாம் கூட்டி கும்மாளம் அடிக்கிறதுக்கு ஒரு இடம்னு சொல்லி இந்த நாட்டுல நீங்க ஒரு இடம் நடத்துறீ அப்படின்னா இது என்ன இன்டைரக்ட் பிராத்தலா? இந்த கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. இந்த சிஸ்டம் எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீங்க எதை ஊக்குவிக்கிறீங்க? ஒரு பொண்ணு ஒரு ஆணு சேரணும், நீங்க ஊரம் போட்டு இந்த மாதிரியா சுத்தணுங்கிறதுக்கு தானே இந்த வேலையை பாக்குறீங்க. கண்டிப்பா. அப்போ இந்த பண்பாட்டை இந்த நாட்டுல அனுமதிச்சது யாரு? நான் ஏற்கனவே இந்த விஜய் அரசு வந்த உடனே ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஜோசப் விஜய் அரசு நீங்க இது எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல தான் இதற்கு விதை போடப்பட்டது. சமுதாய சீரழிப்பை சகஜமாக்குறதுக்கு பல இடங்கள் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்று அப்படின்னு. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாள் நிப்பாட்டப்பட்டிருந்து இப்ப நேற்றையோ முன்னாடியோ ஏதோ கோயம்புத்தூர்ல மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கக்கூடியதை பார்க்கிறோம். நீங்க இந்த பலேன்ஷாவுக்குள்ள நேபாள் வெற்றியை பாருங்க, ஒரு ராப் சிங்கர், அதுவும் கிட்டத்தட்ட இதே தான். அப்ப குறிக்கோள் இல்லாம வாழ்க்கையில எந்த குறிக்கோளும் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் இருப்பேன், எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எனக்கு சமுதாயத்தை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சீரழிவை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுனதுல இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பெரும்பங்கு உண்டு. வேற பல மாநிலங்கள் அதை நிப்பாட்டிவிட்டான். தமிழ்நாட்டில் இதில் நடந்த திமுக ஆட்சியில் இது நடந்த நேரத்தில் அதில் போடக்கூடிய பாட்டெல்லாம் பார்த்துவிட்டு அழகிரி விட்டு இதுகள்லாம் நாங்களே விஜய்க்கு தான் ஆதரவு, அதில் போட்டதெல்லாம் பாதி இந்த விஜய் சினிமா பாட்டை போட்டு தான் ஆடவும் செய்தாங்க. அப்போ தேர்தல் பிரச்சாரம் என்பதை விட நான் தேர்தலில் கொள்கையற்ற ஒரு தேர்தலை நடத்தணும், எந்த கொள்கையும் கிடையாது, நான் ஜாலியா இருக்கணும். இது ஒரு விலங்கு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த விலங்கு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகம், இந்த மனப்பான்மை உள்ள ஒரு சமூகம்
ஏற்படுறதுக்கு ஏதுவான விஷயங்கள். ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒன்று, இந்த மாதிரியான பப்புகள். ஸோ இந்த பண்பாட்டை பார்த்து பிரமிச்சு கண்டிக்காத பெற்றோர்கள். அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகுகளையும் இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆக்குறது என்பதை விட நம்ம என்ன சொல்லலாம், ஒரு போகம் வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இதன் விளைவு இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு. சரி, இப்போ பவுன்சரை வச்சு நீங்க வந்து ஒரு பப்பு நடத்துறீங்க, ஜோடியோடி போனா தான் உள்ள விடுவேங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட பண்பாட்டு அழிப்பு. அதில் இந்த மாற்று இது மட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்க பப்புகள் இருக்கு மெட்ராஸை சுத்தி. அப்போ சின்ன வயசுல உள்ள குழந்தைகளை குடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறது இந்த மாதிரியான நிறுவனங்கள் தானே. ஆமா. அப்ப நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே நான் வந்து 700 சில்லற கடையை மூடி போட்டேன்னு, அப்புறம் பார்த்தா அங்கங்க கடைகள் மீண்டும் திறந்து இருக்கின்றன. ட்ரக்கை நிப்பாட்டி போடுவேன், சமூகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து போடுவேன். உங்க சீக்கிரம் நடத்தின பார்ப்பது நம்ம அது. அப்ப இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய பசப்பு வார்த்தைகள். ஆனா சமுதாயத்துல இதே சீரழிவை அப்ப இவங்க ஆட்சி வந்த பிறகு ஏன் நீங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? அப்போ ஒரு சமுதாய சீரழிப்பு எக்கோசிஸ்டம் அரசின் ஆதரவுடன் ஏற்பட்டதின் விளைவு தான் நிற்குது. இப்ப இதுல சம்பந்தப்பட்ட ஒரு பெண் இலங்கையை சேர்ந்த, இந்த பெண்ணுக்கு இப்ப இவங்க ராமபுரத்துல இருக்க எங்கேயோ இன்ஸ்டாகிராம்ல சம்பந்தமே இல்லாம, அப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுகளோட இவ்வளவு சுலபமாக பழகி தொடர்பே இல்லாதவங்களை வீட்டுல ஒரு வாரம் தங்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து போலீஸுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அளவு நம்பகமாக இருக்கிறதுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அப்ப இதை அழைத்திருக்கிறவரெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இலங்கையை மையப்படுத்தி வச்சு ஒரு ட்ரக் மாஃபியா தமிழகத்தில் இருந்து செயல்பட்டு வருகிறதுங்கக்கூடியதை பல முறை இந்த ஸ்ரீ டிவியில நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த பின்னணியில் இந்த இந்த நடந்த சம்பவத்தை நீங்க ஒத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த திட்டமிட்ட பண்பாட்டு அழிப்பு என்பதை விட, இப்ப பாருங்க, ஒரு 17 வயசு பொண்ணு அந்த வீட்டுல இருந்து தனியா வெளில வருது. அப்ப திட்டமிட்டு பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். ஆனா இந்த வழக்குல 2 பசங்க மாட்டியிருக்கிற 2 பேரும் முஸ்லீம் பசங்க. கரெக்டா? இன்னொரு பையனை பத்தி தெரியல, ஒரு பையன் பேசுறான், அவன் பேர் ஹசரத் அப்படின்னு ஹசரத்துங்கக்கூடிய பேர்ல சொல்றாங்க. சோ அப்ப இது ஒரு லவ் ஜிஹாதுக்கும் இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமாக இந்த கலாச்சாரம் மாறுகிறது. ஸோ இப்போ இந்த ஸ்ரீலங்கன் லிங்க்கு, இந்த பேரு, இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தாச்சுன்னா இது வந்து ஒரு வெல் பிளான்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படி தமிழகத்தை சீரழிப்பது என்பதை விட திட்டமிட்ட பல செயல்களுக்கு இது ஒரு அஸ்திவாரமாக அமையும் என்ற ஒரு நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம், இதை பற்றி அச்சப்பட வேண்டிய ஒரு தேவையில்லை, இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படிங்கக்கூடிய மனோபாவத்தை சமுதாயத்தில் ஏற்படுறதுக்கு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி உள்ள ப்ரோக்ராம்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இதே ஒர்க்கிங் இன் டேண்டம், இப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். அதனால இது இந்த ஒரு இஷ்யூ, இது ஏதோ ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது என்று நான் இதை பார்க்கவில்லை. இது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வலை இங்கே விரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த வீட்டில் உள்ள குழந்தைய சிக்கி இருக்குங்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரிய போகிறதில்ல. சிக்கின குழந்தைகளை நம்மளும் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோமேங்கிறது அவங்களுக்கும் புரிய போகிறதில்லை. அதனால இதை கருத்தில் கொண்டு காவல்துறையினர், அரசு, இவங்க இந்த மாதிரியான பெரிய ஆபத்துகள் இன்னும் இது வந்து அதிகப்படாமல் இதை கட்டுப்படுத்துவதற்கு இதை ஒரு வார்னிங் பெல்லாக நினைத்து செயல்பட்டால் அது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.